ஹலோ மக்களே, மகாநதி ப்ரோமோ பார்த்தீங்களா? உடனே 2 ப்ரோமோ வந்தோன்னே நினச்சேன் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருவாங்க அப்படின்னு. போச்சே இந்த காவேரி பொண்ணு இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாவம் விஜய் நிஜமாகவே உடஞ்சி போயிட்டாருங்க. ஐயோ என்னடா சீரியல் அப்படிங்கிற மாதிரி போச்சு. பதட்டத்தில் வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரே கை கால்லாம் உதறது. ஏன் அப்படின்னா, இந்த விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, தாத்தா இந்த என்னோட பிறந்த நாள் அதுவுமா நான் கிஃப்ட் இந்த அக்ரிமெண்ட்டை காவேரி முன்னாடி கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற டைமில் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காவேரி, என்ன காவேரி இப்படி பண்ணிட்டீங்க? கங்கா திட்டுறாங்க. நீ இதில் தலையிடாத, உன் வேலையை பாரு அப்படின்னு தரன்னு இழுத்துக்கிட்டு போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம வீக்காவை ஹேஷ்டாக் வீக்காவும் கிடையாது, வீக்காவும் கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இது இப்படி பண்ணி போட்டாங்க? சாக்காயிருக்கு. இப்போ காவேரி என்ன இருப்பாங்களா போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஐயோ என்ன சொல்கிறேன்னே தெரில. வீடியோவில் என்ன பேசுறதில்ல, கை காலம் உதறதுங்க. என்னடா தாத்தா விஜய் ஒரே ஷாக்கிங். பின்னாடியே பாருங்கள், கங்கா ஃபேமிலியிலேருந்து எல்லாம் வரப்போகிறாங்க. எல்லாம் நிற்கும் போது எல்லாம் உண்மையே காவேரி சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி விஷயம் இதை வைக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியலை. என்னென்ன முடிச்சிருக்கு மகாநதியில் அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி பண்ணி போட்டீங்களே காவேரி, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் மூஞ்சியை பாரு, குழந்த மனசு. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? தாத்தா என்ன பண்ணுவார், விஜய் என்ன பண்ணுவாங்க? 2 பேர்த்துக்கும் நடுவில் காவேரி சப்போர்ட் பண்ணுவாங்களா, வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியலையே. அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு கிழிக்கலையே. என்னாச்சு ஒன்றும் புரியலையே. எதிர்பார்க்கலைங்க, எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ விட்டார் நம்ம டைரக்டர் சார். என்ன சார் மண்டை வலிக்குது, உங்களோட இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு.